திமுக மாடல் ஆட்சி, மதுபான கடையை மூடுவேன் அப்படின்னு ஆட்சிக்கு வந்துட்டு ஊர் முழுவதும் பாரம் திறந்து நடக்குது. இது பாருங்க, எல்லாம் குடியார பயிலுங்க. இன்னொன்று வாங்க, குடிக்கு அடிமை ஆகிட்டானுங்க. அடிமை ஆகிட்டு வண்டியில் தான் வராங்க. வண்டியில் வந்துட்டு வண்டியிலேயே போயிடுவாங்க. வண்டி ஓட்டிக்கிட்டு கடைசியில் பாதிக்கப்படுறதாரு வாகனத்தை இயக்கி யாரோ ஒரு விபத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் உயிரிழப்புகள் ஏற்படுது. மதுபான கடையை மூடுவேன் ஆட்சிக்கு வந்துட்டு காசை வாங்கிட்டு இங்கே இருக்கிறது கவர்மெண்ட் பாரு, இப்படிக்கே இதே ரோட்டில் போனீங்கன்னா 2 ப்ரைவேட் பாரு ஓப்பன் ஆகிருக்குது. யார் ஆட்சியில்? இவங்க ஆட்சியில். சொன்னது என்ன? மதுபான கடையை மூடுவோன்னு ஒரு பொய்மொழி அக்கா. அந்த அக்கா வெறும் பொய்மொழி. இன்னையிலேருந்து பொய்மொழின்னு ஒரு அக்கா சொல்லிச்சு. நான் ஜெயிச்சதுக்கப்புறம் கேட்டால், நாங்கள் அந்த வாக்குறுதியை போன தேர்தலில் கூறினோம் என்று ஒரே உள்ட்டா. போன தேர்தலில் கூறினிய மொன்னனாகி இந்த தேர்தல் அதை ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை, இந்த தேர்தலே அவங்க கூறினாங்க மதுபான கடையை மூடுவோன்னு. பொய்யா பேசிட்டு தெரியுது அந்த பொம்பளை. பாருங்க ஐயா, அனைத்து துறையிலும் ஊழல் செய்யும் ஒரே ஆட்சி திமுக ஆட்சி.